இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தின் 5வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொன்னது, அர்ஜுனா இப்படி நிராகார ஸ்வரூபத்தில், அதாவது அந்த இறைவனுக்கு உருவமில்லாத அந்த ஒரு ஒளிமயமாக இருக்கும் அந்த இறைவனை, எங்கும் பரவி இருக்கும் அந்த இறைவனை மனதில் தியானம் செய்பவர்கள், அப்பேற்பட்ட பக்தர்களும் என்னையே சென்று அடைகிறார்கள். அப்பேற்பட்ட பக்தர்களுக்கும் நான் என்னை காட்சியாக அவர்களுக்கு என்னோட தரிசனத்தை அளிக்கிறேன் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் 5வது ஸ்லோகத்தில் அவர் சொல்றது, இருந்தாலும் அர்ஜுனா அப்பேற்பட்ட உருவமில்லாத இறைவன் நிராகார ஸ்வரூபத்தில் இருக்கும் அந்த பிரம்மத்தை, அந்த இறைவனை, பகவானை மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நபர்களுக்கு அந்த இறைவன் அந்த பரமபதத்தை, அந்த ஒரு மோட்சத்தை, முக்தியை அளித்தாலும் இந்த ஒரு பாதையானது, நிராகார பக்தி என்னும் இந்த ஒரு பாதையானது மிகவும் கடினமான ஒரு பாதை என்று சொல்றார். இப்படி சாதாரணமாக நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அப்படி ஒரு மாயையின் அந்த ஒரு சிறையில் அகப்பட்டு கிடக்கும் நமக்கு அந்த ஒரு பக்தியின் பாதை, அந்த ஒரு நிராகார பக்தியின் பாதையில் செல்வது மிக கடினமான ஒரு விஷயம் என்று சொல்றார். ஏனென்றால் பிடித்து கொள்வதற்கு இப்பொழுது நம்ம கண்களுக்கு தெரிகிற அந்த சாகார பக்தியை நம்மளால் சரியாக கடைபிடிக்க முடியறதில்லை. இதுதான் இறைவன் என்று நம்மளுக்கு, இறைவனுக்கு கடவுள் என்று சொன்னால் பல உருவங்களை நம்ம தரோம் அந்த இறைவனுக்கு. சில பேர் அந்த இறைவனை ராமனாக வழிபடலாம், சில பேர் கிருஷ்ணனாக வழிபடலாம், சில பேர் முருகப்பெருமானாக, சில பேர் சிவனாக, பெருமாளாக, இப்படி பல ரூபங்கள் இருக்கும் போதும் அப்படி உருவம் இருக்கிற இறைவனையே நம்மளால் மனதில் நிறுத்தி நம்மளால் தியானம் செய்ய முடியவில்லை, அதை ஒரு பக்தியை செலுத்த முடியவில்லை. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு சமயத்திற்கு அந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு உற்சாகம் அந்த இறைவனை மனதில் வைத்திருப்போம். அடுத்த வேலையை செய்ய போகும்போது இந்த வேலையை நான் தான் செய்கிறேன், இதிலேருந்து நன்மையோ தீமையோ அது என்னை தான் அடையணும் என்று நம் சுயநலமாக நம்ம மாறிவிடுகிறோம். இது மனித சுபாவம் தான். அப்படி மனித சுபாவத்தில் இப்படி இருக்கும்போது இவர்களால், அதாவது நம்மளால் அந்த இறைவனின் அந்த ஒரு சொரூபத்தை நம்மளால் உணர முடியாது என்று அந்த நிராகார சொரூபத்தில் இருக்கும் அந்த ஒரு விஷயங்களை, தடைகளை இந்த இடத்தில் சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். எப்படி ஒரு சாதாரண பாதையை அந்த கிருஷ்ணர் சொல்ற உதாரணமாக, ஒரு சாதாரண பாதையில் நம்ம நடந்து கொண்டிருக்கும்போது, ஒரு காட்டு பகுதியில் ஒரு சாதாரண பாதையில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஆரம்பித்து அப்புறம் வரப்போகிற எல்லா பாதையிலையுமே கற்களாக இருந்தால், ஒரு இடங்களில் கற்களாக இருக்குது, சில இடங்களில் முற்களாக இருக்குது, கால் வைக்கும் விதமெல்லாம் நம்மளுக்கு அடிபடுகிறது என்றால் அப்போ அந்த பாதையை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தயங்குவோம். அது போலவே தான் அர்ஜுனா, இந்த உருவமில்லாத சொரூபத்தை, இந்த உருவமில்லாத இறைவனை வழிபடுவது இந்த ஒரு பாதையை பல பேர் தவிர்க்க ஆரம்பிக்கிறா. அதை இது வேண்டாம், நம்ம சாகார சொரூபத்திற்கே போகலாம் என்று நினைக்கிறா. எப்படி நம்ம ஒரு சுகத்தை தேடி நம்மளோட சந்தோஷத்திற்காக அந்த ஒரு பாதையை மாற்றிக்கொள்கிறோமோ,